أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி, மாணவர்கள் பங்கு பெறுகின்ற மாணவர் மேடை என்ற நிகழ்ச்சியிலே நாம் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே நம்மோடு நிகழ்ச்சியிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக வேண்டி காத்திருக்கின்றார்கள். இவர்களை நாம் ஒவ்வொரு அணிகளாக நாம் பிரித்து மொத்தம் 4 அணிகளாக இந்த மாணவர்கள் இங்கே பங்கு பெறுகின்றார்கள். ஒவ்வொரு அணிக்கும் 4 மாணவர்கள் இதில் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள்ளாக நாம போவதற்கு முன்னால் இந்த அணியைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பெயர்கள், கிளையினுடைய பெயர், மாவட்டத்தினுடைய பெயரை சொல்லி ஒவ்வொருவராக அறிமுகம் செய்து கொள்ளவும். இங்க சொல்லுங்க, அஷ்ரம் சனின்னு சொல்லுங்க ஒருத்தரா. உங்களுடைய பெயர், கிளையினுடைய பெயர், மாவட்ட பெயர், அவர்கிட்ட ஆரம்பிங்க. என் பேர் முகமது அஸ்லாம், தஞ்சாவூர் மாநகராட்சி கிளை. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹயாஸ், தஞ்சாவூர் மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஐமாமைஷான், தஞ்சாவூர் மாநகரம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது இர்ஃபான், தஞ்சை தெற்கு மாவட்டம், தஞ்சை மாநகர கிளை. ஓகே. உங்க பெயர், கிளை பெயர், மாவட்டத்துடைய பெயர். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் ஆரிஃப், மாவட்டம் தென்காசி மாவட்டம், கடைநல்லூர் மக்காநகர் கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹம்தா, கடைநல்லூர் தென்காசி மாவட்டம், மக்காநகர் கிளை. தென்காசி மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது இர்ஷான், தென்காசி மாவட்டம், கடைநல்லூர் மக்காநகர் கிளை. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது அமீருதீன், தென்காசி மாவட்டம், கடைநல்லூர் மக்காநகர் கிளை. அத்தாரிக் அணியினர் அறிமுகப்படுத்திக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் நூஹ் தௌஃபிக், அச்சன்புதூர் கிளை, தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் அல்சாஃபி, தென்காசி மாவட்டம், அச்சன்புதூர். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் அஹமது ஜெயினுல்லா, அச்சன்புதூர் கிளை, தென்காசி மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் சுபேர், தென்காசி மாவட்டம், அச்சன்புதூர் கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் இஸ்மாயில், திருச்சி மாவட்டம், சீனிவாச நகர் கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முஹம்மது மன்சூர், ஸ்ரீனிவாசன் நகர் கிளை, திருச்சி மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் சாதின், திருச்சி மாவட்டம், தென்னூர் கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முகமது, என் மாவட்டம் திருச்சி, சங்கிலியாண்டபுரம் கிளை. 4 அணியினரும் தங்களுடைய அறிமுகத்தை செய்து கொண்டார்கள். இப்போது நாம இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாம போக இருக்கிறோம். எல்லாரும் தயாரா இருக்கிறீங்களா? நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 10 சுற்றுகள் நம்ம கேட்கப்படும். ஒவ்வொரு சுற்றினுடைய விதிமுறைகள், அந்த சுற்றினுடைய ஆரம்பத்தை நாம் உங்களுக்கு சொல்லுவோம். சரியா? இப்ப நாம இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்றுக்குள்ளாக செல்ல போகின்றோம். இந்த முதல் சுற்றினுடைய பெயர் ஒன்றை சொல் பரிசை வெல். கேள்விகள் உங்களுக்கு அங்க டிஸ்பிளேல போடப்படும். அதற்கு பிறகு உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கப்படும். அதுல நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த 4 ஆப்ஷன்ல சரியான பதில சொல்லணும். உங்களுக்குள்ளான நேரம் முடியறதுக்குள்ளாக சொல்லணும். சரிங்களா? இப்ப இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்றினுடைய ஒன்றை சொல் பரிசை வெல் என்ற சுற்றினுடைய முதல் கேள்வி, அர் ரஹ்மான் அணியினருக்கு எந்த நேர தொழுகையை தொழுதால் 2 மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ சுபுஹ் தொழுகை, ஆப்ஷன் பி அசர் தொழுகை, ஆப்ஷன் சி மக்ரிப் தொழுகை, ஆப்ஷன் டி இஷா தொழுகை. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். கேள்வியை நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த நேரம் முடிவதற்குள்ளாக நீங்கள் சொல்ல வேண்டும். மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. சுபஹ் தொழுகை. ஆப்ஷன் ஏ சுபஹ் தொழுகை. கன்ஃபார்மா? பாத்திரலாமா சரியானதான்னு? ஆப்ஷன் ஏ சுபஹ் தொழுகை என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள் அர் ரஹ்மான் அணியினர். சரியான பதிலா? ஆப்ஷன் ஏ சுபஹ் என்பது தவறான பதிலாக அத்தாரிக் அணியினருக்கு செல்கின்றது. உங்களுக்கான நேரம் 15 வினாடிகள். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த நேர தொழுகை? இஷா தொழுகை. ஆப்ஷன் டி இஷா தொழுகை. ஆப்ஷன் டி இஷா தொழுகை என்பதும் தவறான பதில்.
ஆப்ஷன் ஏ சுபுஹ் தொழுகையும் தவறான பதில். ஆப்ஷன் டி இஷா என்பதும் தவறான பதில். சரியான பதில் எது? ஆப்ஷன் பி அசர் தொழுகை என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. உங்களுக்கான ஆதாரம் சஹீஹ் முஸ்லிமிலே 1510வது செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. சரியா? கொஞ்சம் கேள்வியை நல்லா உள்வாங்குங்க. உங்களுக்கான நேரம் கொடுக்கப்படும், அவசரப்பட வேண்டாம். அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி யோசிச்சு மஷூரா பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? முதல் சுற்றாக இருக்கக்கூடிய ஒன்றை சொல் பரிசைவல் என்ற சுற்றினுடைய இரண்டாவது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு உங்களுக்கான கேள்வி. சஜிதா செய்யும் போது தரையில் பட வேண்டிய உறுப்புகள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 10 உறுப்புகள், ஆப்ஷன் பி 8 உறுப்புகள், ஆப்ஷன் சி 7 உறுப்புகள், ஆப்ஷன் டி 12 உறுப்புகள். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். தொழுகையில் சஜிதா செய்யும் போது தரையில் பட வேண்டிய உறுப்புகள் எத்தனை? ஆப்ஷன் சி 7 உறுப்புகள். ஆப்ஷன் சி 7 உறுப்புகள் என்ற பதிலை அத்தாரிக் அணியினர் சொல்லியிருக்கின்றார்கள். சரியான பதில்தானா என்பதை பார்ப்போம். ஆப்ஷன் சி 7 உறுப்புகள் என்பது சரியான விடை. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கான ஆதாரம் சஹீஹுல் புகாரியிலே 812வதாக வரக்கூடிய செய்தி. இந்த சுற்றினுடைய அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு உங்களுக்கான கேள்வி. ஒருவர் வீட்டிலே ஒழு செய்து தொழுகை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் எத்தனை நன்மை கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ 10 நன்மை, ஆப்ஷன் பி 20 நன்மை, ஆப்ஷன் சி 50 நன்மை, ஆப்ஷன் டி 100 நன்மைகள். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். நல்லா மசூரா பண்ணி யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கான நேரம் இன்னும் 25 வினாடிகள் இருக்கின்றது. ஆப்ஷன் ஏ 10 நன்மை. ஒவ்வொரு அடிக்கும் 10 நன்மை. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 10 நன்மை என்பது சரியான பதிலா என்பதை நாம் பார்ப்போம். இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் ஏ 10 நன்மைகள் என்பது சரியான பதில். அத்தக்வீர் அணியினர் இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி இந்த சுற்றினுடைய 50 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இதற்கான ஆதாரம் இப்னு ஹிப்பான் என்ற நூலில் 2045வதாக வருகின்றது. முதல் சுற்றினுடைய அடுத்த கேள்வி அஷம்ஸ் அணியினருக்கு எந்த தொழுகையை தொழுதவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ மக்ரிப் தொழுகை, ஆப்ஷன் பி அசர் தொழுகை, ஆப்ஷன் சி இஷா தொழுகை, ஆப்ஷன் டி ஃபஜர் தொழுகை. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். உங்களுக்கான நேரம் இருக்கின்றது. நல்ல யோசித்து. ஆப்ஷன் டி ஃபஜர் தொழுகை. எந்த தொழுகையை தொழுதவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார் என்ற கேள்விக்கு ஆப்ஷன் டி ஃபஜர் தொழுகை என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கான பதில் சரியானதுதானா? சரியான பதிலை சொல்லியிருக்கின்றீர்கள். எப்படி இதை நீங்க சரியா பதில் சொன்னீங்க? எங்க படிச்சிருக்கீங்க? இதற்கு ஆதாரம் தெரியுமா? ஃபஜர் தொழுகை என்றது கரெக்டான பதில் தான். உங்களுக்கான ஆதாரம் சஹீஹ் முஸ்லிமிலே 1164வதாக வரக்கூடிய செய்தியா இருக்கு. சரிங்களா? இப்ப 4 அணியிலுமே இந்த முதல் சுற்றை நாம நிறைவு செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடையிலே நாம் எல்லாம் இங்கே இணைந்திருக்கின்றோம். இந்த மாணவர் மேடையில் நம்மோடு 4 அணியைச் சேர்ந்த மாணவர்கள் பதில் சொல்வதற்காக வேண்டி காத்திருக்கின்றார்கள். முதல் சுற்று நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அடுத்து 2வது சுற்றாக இருக்கக்கூடிய விடுபட்டதை கண்டுபிடி என்ற சுற்றுக்குள்ளால் நாம் செல்ல இருக்கின்றோம். இந்த சுற்றினுடைய விதிமுறையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று காட்சிப்படுத்தப்படும். அதுல என்னன்னு சொன்னா ஒரு வார்த்தை மட்டும் இருக்காது. பள்ளிக்கூடங்கள் நாம் சொல்லுவோம்ல கோடிட்ட இடத்தை நிரப்புக, அது மாதிரி ஒரு வார்த்தை விடுபட்டிருக்கும். அந்த வார்த்தையை நீங்க சரியா நீங்க சொல்லணும். அதுக்கு நாங்க ஆப்ஷன்லாம் எதுவும் கொடுக்கப்படாது. சரிங்களா? தயாரா இருக்கிறோமா? போலாமா இன்ஷா? 2வது சுற்றாக இருக்கக்கூடிய விடுபட்டதை கண்டுபிடிய முதல் கேள்வி அத்தாரிக் அணியினருக்கான கேள்வி. டேஸ் தனது மகனுக்கு நற்போதனை செய்யும் போது என் அருமை மகனே நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, இணை வைத்தல் மாபெரும் அநியாயமாகும் என்று கூறியதை நினைவூட்டுவீராக. இது ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனம். நேரம் ஆரம்பித்தது. லுக்மான் நபி. லுக்மான் நபியா? சரியானதா?
கான்பிடண்டா இருக்கிறீங்களா? அந்த விடுபட்ட வார்த்தை என்பது லுக்மான். சரியானதா பார்த்துருவோமா? லுக்மான் என்ற பதிலை அத்தாரிக் அணியினர் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பதில் சரியானதுதானா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த விடுபட்ட வார்த்தை லுக்மான் என்று சரியான பதிலை அத்தாரிக் அணியினர் இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லி 100 மதிப்பெண்களை முழுமையாக பெறுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 31வது அத்தியாயத்திலே 13வது வசனம். இந்த இரண்டாவது சுற்றினுடைய இரண்டாவது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி இது ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனம். நீர் டேஷ் உமது நற்செயல் அழிந்துவிடும், நீர் நஷ்டமடைந்தோரில் ஆகிவிடுவீர் என நபியே உமக்கும் உமக்கு முன்னிருந்தோருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விடுபட்ட வார்த்தை என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பம். கேள்வி நல்லா படிச்சுக்கோங்க, முழுமையாக படித்து பதில் சொல்லவும். நீர் டேஷ் உமது நற்செயல் அழிந்துவிடும், நீர் நஷ்டமடைந்தோரில் ஆகிவிடுவீர் என நபியே உமக்கும் உமக்கு முன்னிருந்தோருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விடுபட்ட வார்த்தை என்ன? நீர் வேற யாரோ பார்க்கணும்னு செய்தால் உமது நற்செயல் அழிந்துவிடும். பிறர் பார்க்க வேண்டும் என்று செய்தால் உமது நற்செயல் அழிந்துவிடும் என்பது தவறான பதில். அத்தக்வீர் அணியினர் இந்த கேள்விக்கு தவறான பதிலை அளித்து வாய்ப்பை இழந்து விட்டார்கள். அந்த வாய்ப்பு அஷம்ஸ் அணியினருக்கு செல்கின்றது. உங்களுக்கு வினாடிகள் கொடுக்கப்படும், அதுக்குள்ள நீங்க சொல்லணும். 15 வினாடிகளுக்குள்ளாக சரியான பதிலை சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு 50 மதிப்பெண் போனஸ் பாயிண்டாக கிடைக்கும். அத்தக்வீர் அணியினர் தவறவிட்ட அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா அந்த வாய்ப்பை நீங்களும் இழந்து விட்டீர்கள். இப்ப அந்த தவறவிட்ட வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்கு வருகின்றது. 5 வினாடிகளுக்குள்ளாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சொன்னால் 50 மதிப்பெண்கள். இணை கற்பித்தால், நீர் இணை கற்பித்தால் உமது நற்செயல் அழிந்துவிடும். நல்லா தெரியுமா? எங்க படிச்சீங்க? இத குர்ஆன்ல படிச்சிருக்கீங்களா? சரி. நீர் இணை வைத்தால் உமது நற்செயல் அழிந்துவிடும் என்பது சரியான பதில். இந்த கேள்விக்கான சரியான பதிலை அர் ரஹ்மான் அணியினர் கூடுதலாக சொல்லி போனஸ் பாயிண்டாக 50 மதிப்பெண்கள் பெறுகின்றார்கள். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 39வது அத்தியாயத்தில் 65, 66வது வசனங்கள். சரிங்களா? சரி, கேள்வியை சரியான முறையில் கவனிச்சு சொல்லணும். நீங்க தான் தவற விட்டீங்க. சரி, ஓகே. இந்த இரண்டாவது சுற்றினுடைய கடைசி கேள்வி அஷம்ஸ் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி, உயிருடன் உள்ளோரும் இறந்தோரும் சமமாக மாட்டார்கள், தான் நாடியோரை அல்லாஹ் செவியேற்க செய்கிறான், டேஸ் உள்ளவர்களை நீ செவியேற்க செய்பவராக இல்லை. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். 30 வினாடிகள் நேரம் உள்ளது. நன்றாக யோசித்து மஷூரா பண்ணி விடுபட்ட அந்த வார்த்தையை சொல்லவும். இறந்தவர்களை. அந்த விடுபட்ட வார்த்தை இறந்தவர்களையா? நல்ல வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. இறந்தவர்களை உள்ளவர்களை நீர் செவியேற்க செய்பவராக இல்லை. மரணித்தவர்களை உள்ளவர்களை நீ செவியேற்க செய்பவராக இல்லை என்று தவறான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கரெக்டான வார்த்தையை சொல்லணும். திருமறை குர்ஆனுடைய வசனமா இருக்கிறதுனால சரியான அந்த வார்த்தையை சொல்லணும். சரியா? அஷம்ஸ் அணியினர் தவறவிட்ட அந்த வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்கு செல்கின்றது. 15 வினாடிகளுக்குள்ளாக நீங்கள் இந்த சரியான பதிலை சொன்னால் 50 மதிப்பெண்கள். கேள்வி நன்றா படிச்சுக்கோங்க. உயிரற்றவர்களை. உயிரற்றவர்களை தவறான பதில். அர் ரஹ்மான் அணியினர் தவறவிட்ட அந்த வாய்ப்பு மீண்டும் அத்தாரிக் அணியினருக்கு செல்கின்றது. 10 வினாடிகளுக்குள்ளாக அதற்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். நன்றாக படித்து சொல்லவும். இன்னும் 1 வினாடி உள்ளது. அந்த வாய்ப்பை நீங்களும் தவறவிட்டு விட்டீர்கள். இவர்கள் தவறவிட்ட அந்த வாய்ப்பு அத்தக்வீர் அணியினருக்கு மீண்டும் வந்துள்ளது. இதற்கான பதில் தெரியுமா? 5 வினாடிகளுக்குள்ளாக சொல்ல வேண்டும். உயிரற்று உள்ளவர்களை. உயிரற்று உள்ளவர்களை தவறான பதில்.
அந்த கேள்வி நல்லா படிச்சு பார்க்கணும். சரிங்களா? இதற்கான சரியான பதில் என்னன்னு சொன்னா மண்ணறைகளில் உள்ளவர்களை. சரிங்களா? உயிருடன் உள்ளோரும் இறந்தோரும் சமமாக மாட்டார்கள், தான் நாடியோரை அல்லாஹ் செவியேற்க செய்கிறான். மண்ணறைகளில் உள்ளவர்களை நீ செவியேற்க செய்பவராக இல்லை. இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனிலே 35வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனம். சரியா? இந்த கேள்வியினுடைய பதில் யாரும் சரியாக சொல்லாததால் எந்த அணியினருக்கும் இதற்கான பாயிண்ட் கிடையாது. ஓகேவா? இந்த இரண்டாவது சுற்றாக இருக்கக்கூடிய விடுபட்டதை கண்டுபிடி என்ற சுற்றினுடைய கடைசி கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி திரையில் டேஷ் நினைவு கூறுவீராக, எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது, நீ கருணையாளர்களில் மிக மேலான கருணையாளன் என்று அவர் தமது இறைவனை பிரார்த்தித்த போது அவருக்கு பதிலளித்து அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினோம். இது ஒரு வசனம். அந்த விடுபட்ட வார்த்தை என்ன? உங்களுக்கான நேரம் ஆரம்பம். டேஷ் நினைவு கூறுவீராக, எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது, நீ கருணையாளர்கள் மிக்க மேலான கருணையாளன் என்று அவர் தமது இறைவனை பிரார்த்தித்த போது அவருக்கு பதிலளித்து அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினோம். இறைவனின் பெயரை நினைவு கூறுவீராக. இறைவனின் பெயரை நினைவு கூறுவீர் என்பது தவறான பதில். அர் ரஹ்மான் அணியினர் தவறவிட்ட வாய்ப்பு அத்தாரிக் அணியினருக்கு. 15 வினாடிகளுக்குள்ளாக சரியான பதிலை சொல்றீங்களா? கேள்வி நல்லா படிச்சுக்கோங்க. உஸ்மான் ரலி. உஸ்மான் ரலி, நல்லா யோசிச்சு சொல்றீங்களா? உஸ்மான் ரலி நினைவு கூறுவீராகவா? திருமறை குர்ஆனுடைய வசனம். நீங்களும் அந்த வாய்ப்பை இழந்து விட்டீர்கள். அணியினர் தவறவிட்ட வாய்ப்பு அத்தக்வீர் அணியினருக்கு. 10 வினாடிகளுக்குள்ளாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். யூனுஸ் அலை. யூனுஸ் அலைஹி. யூனுஸ் அலைஹி என்பதும் தவறான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். மீண்டும் அந்த வாய்ப்பு அஷம்ஸ் அணியினருக்கு இறுதியாக செல்கின்றது. 5 வினாடிகளுக்குள்ளாக பதில் சொல்ல வேண்டும். நேரம் முடிந்து விட்டது. சரி, 4 அணியினருமே இந்த கேள்விக்கான பதிலை அவர்கள் சொல்லவில்லை. திரையில் பார்ப்போம். இதற்கான சரியான பதில் ஐயூபையும் நினைவு கூறுவீராக. சரிங்களா? இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனிலே 21வது அத்தியாயத்தினுடைய 83வது வசனம். சரிங்களா? இரண்டாவது சுற்றை நாம் இப்போது நிறைவு செய்திருக்கின்றோம். 3வது ரவுண்டுக்குள்ள போமா? 3வது சுற்று என்னன்னு சொன்னா பதிலும் எழுத்தும். சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். சரியான பதிலை சொன்னால் 50 மதிப்பெண். சொன்ன பதில் இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கான எழுத்துக்கள் அங்கு கடக்கும். ஒருத்தர் மட்டும் இங்க நிக்கணும், 3 பேர் அங்க போய் அந்த எழுத்துக்களை தேடி எடுத்து கொண்டு வந்து அடுக்கி வைக்கணும் அந்த நேரம் முடிவதற்கு உள்ளாக. சரியா? விளங்கிச்சா? சந்தேகம் இருக்காதோ? போலாமா? 2 சுற்றுகள் முடிவெடுத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் 3வது சுற்றாக இருக்கக்கூடிய பதிலும் எழுத்தும் என்ற சுற்றுக்குள்ளாக நாம் இப்போது சொல்கின்றோம். 4 அணியினரும் இதற்கு பதிலளிக்க தயாராக இருக்கின்றார்கள். இந்த சுற்றினுடைய முதல் கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. முதல் கேள்வியை போடுங்க. பாவ மன்னிப்பு என்று சொல்லப்படும் அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அத்தௌபா, ஆப்ஷன் பி அர் ரஅத், ஆப்ஷன் சி அல் ஹிஜ்ர், ஆப்ஷன் டி அல் கஹ்ஃப். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். 30 வினாடிகள் நேரம் கொடுக்கப்படும். அதற்குள்ளாக சரியான விடையை சொல்ல வேண்டும். ஆப்ஷன் ஏ அத்தௌபா. நல்லா யோசிச்சு சொல்றீங்களா? கான்பிடண்டா? 4 பேருமே கான்பிடண்டா இருக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ அத்தௌபா என்பது சரியான விடையா? சரியான விடையை சொல்லியிருக்கின்றீர்கள். வாங்க, ஒருத்தர் இங்க நில்லுங்க, 3 பேர் அங்க போங்க. உங்களுக்கு 45 வினாடிகள் நேரம் கொடுக்கப்படும். அதற்குள்ளாக நீங்கள் அடுக்க வேண்டும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். நீங்க சொன்ன பதில திரையில் இருக்குது, நீங்க தூக்கி போடக்கூடாது, கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த பதில் திரையில் இருக்கின்றது. கரெக்டாக அந்த எழுத்துக்களை கொண்டு வந்து நீங்கள் இங்கே அடுக்க வேண்டும். அடுக்கினால் 50 மதிப்பெண்கள். சரியான பதிலை சொல்லி 50 மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள் அத்தக்வீர் அணியினர். சொன்ன பதிலை சரியாக அடுக்கிவிட்டால் மீண்டும் 50 மதிப்பெண்கள் என்று முழுமையாக பெறுவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் இன்னும் 8 வினாடிகளே இருக்கின்றது. உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. வாங்க, வந்துருங்க.
சரியா அடிக்கிறீங்களா? இல்ல, வாங்க. அத்தௌபா. அத்தக்வீர் அணியினர் அத்தௌபா என்ற சரியான பதிலை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த எழுத்துக்களை சரியான முறையில் அடுக்காத காரணத்தினால் 50 மதிப்பெண்களை மட்டும் இந்த சுற்றிலே பெற்றிருக்கின்றார்கள். பதிலும் எழுத்தும் என்ற இந்த சுற்றினுடைய இரண்டாவது கேள்வி அஷம்சனினருக்கு. அந்த அடுத்த கேள்வியை போடுங்க. மூன்றாவது சுற்றாக இருக்கக்கூடிய பதிலும் எழுத்தும் என்ற சுற்றினுடைய இரண்டாவது கேள்வி. அங்க உங்களுக்கான கேள்விக்கான எழுத்து அங்க இருக்கும். சரியா? ஒருத்தர் மட்டும் இங்க நிக்கணும், மீதி 3 பேரு அவசரப்படாம எடுத்துக்கொண்டு அடுக்கணும். அடுக்கினால் முழு மதிப்பெண். ஓகேவா? பதிலும் எழுத்தும் என்ற சுற்றினுடைய இரண்டாவது கேள்வி அஷம்சனினருக்கு. உங்களுக்கான கேள்வி, குகை என்று சொல்லப்படும் அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அத்தௌபா, ஆப்ஷன் பி அல் ஹிஜ்ர், ஆப்ஷன் சி அர் ரஅத், ஆப்ஷன் டி அல் கஹ்ஃப். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ஆப்ஷன் டி அல் கஹ்ஃப். குகை என்று சொல்லப்படும் அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கான நேரம் இன்னும் 20 வினாடிகள் இருக்குது. கரெக்டான பதிலை நீங்க யோசிச்சு சொல்லணும். ஓகேவா? ஆப்ஷன் டி அல் கஹ்ஃபா? ஆப்ஷன் டி அல் கஹ்ஃப் என்பது சரியான விடையா? பார்ப்போம். சரியான விடையை அஷம்சனினர் சொல்லியிருக்கின்றார்கள். சரியான விடையை சொல்லி 50 மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். இப்போது அந்த எழுத்துக்களை அடுக்க வேண்டும். வாங்க, ஒருத்தர் இங்க வாங்க, 3 பேர் அங்க நில்லுங்க. இவங்களுக்கான நேரம் ஆரம்பம். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். 45 வினாடிகளுக்குள்ளாக நீங்கள் சொன்ன அந்த விடையை சரியாக கொண்டு வந்து நீங்கள் அடுக்க வேண்டும். உங்களுக்கான விடை அங்கே திரையில் இருக்கின்றது. அதை நீங்கள் பார்த்து எடுத்து வந்து அடுக்கவும். இன்னும் 30 வினாடிகள் உங்களுக்கு பாக்கி இருக்கின்றது. எழுத்துக்கள் தெரியவில்லை என்றால் திரையில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். நீங்கள் சொன்ன பதிலை சரியாக எடுக்கின்றீர்களா, நாம் சொன்ன பதிலுக்கான எழுத்துக்களைத்தான் எடுக்கின்றோமா என்பதை நன்றாக கவனித்துக் கொள்ளவும். நேரம் இன்னும் 4 வினாடிகள் இருக்கின்றன. உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. ஓகே, வந்துருங்க. வைங்க வைங்க, அப்படி வைங்க, அப்படி வைங்க. அல் கஹ்ஃப் என்று சரியான பதிலை சொன்னார்கள். ஆனால் அதற்கான எழுத்துக்களை அடுக்காத காரணத்தினால் அஷம்சனியினர் 50 மதிப்பெண்களை இந்த சுற்றிலே பெறுகின்றார்கள். அடுத்த கேள்விக்கு போலாமா? அர் ரஹ்மான் அணியினர். பதிலும் எழுத்தும் என்ற சுற்றினுடைய அடுத்த கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி, நபிமார்கள் என்ற அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அத்தௌபா, ஆப்ஷன் பி அல் ஹிஜ்ர், ஆப்ஷன் சி அல் அன்பியா, ஆப்ஷன் டி அர் ரஅத். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். நபிமார்கள் என்ற அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? ஆப்ஷன் சி அல் அன்பியா. ஆப்ஷன் சி அல் அன்பியா. கான்பிடண்டா இருக்கிறீங்களா? சரியான விடை தானே பார்த்துருவோமா? 4 பேரும் தயாரா இருக்கிறீங்களா? ஆப்ஷன் சி அல் அன்பியா என்ற பதிலை அர் ரஹ்மான் அணியினர் சொல்லியிருக்கின்றார்கள். சரியான பதில் தானா? சரியான பதிலை சொல்லி இந்த சுற்றினுடைய 50 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கான எழுத்துக்களை எடுத்து நீங்க சரியான முறை அடுக்கணும். சரியா? வாங்க பார்ப்போம். அல் அன்பியா என்ற அந்த வார்த்தையை சரியான முறையில் எடுத்துக்கொண்டு அடுக்கணும். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். திரையில் உங்களுக்கான பதில் உள்ளது. அதை நீங்கள் பார்த்து சரியாக எடுத்து வந்து நீங்கள் அடுக்க வேண்டும். முப்பது வினாடிகள் இன்னும் மீதம் உள்ளது. இன்னும் 20 வினாடிகள். எல்லா எழுத்துக்களும் அங்கேதான் உள்ளது, எங்கேயும் செல்லவில்லை. இருக்கும் எழுத்துக்களை பார்த்து எடுத்து வரவும். வந்துருச்சா? இன்னும் 5 வினாடிகள் பாக்கி உள்ளது, விரைவாக வரவும். உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. வைங்க, எடுத்துட்டு வந்துட்டீங்களா? வைங்க பார்ப்போம். ஓகே, கரெக்டா அடிக்கிறீங்களா பார்ப்போம். நில்லுங்க, வாங்க. அர் ரஹ்மான் அணியினர் இந்த கேள்விக்கான பதில் அர் ரஹ்மான் அணியினர் அல் அன்பியா என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த பதிலை எழுத்துக்களையும் எடுத்து சரியான முறையில் அடுக்கி இந்த சுற்றினுடைய முழு மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கடைசி நேரத்தில் அந்த ஒரு எழுத்தை எடுத்து
அடுக்கிவிட்டார்கள். பதிலும் எழுத்தும் என்ற சுற்றினுடைய 4வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு கேள்வி போடுங்க. ஒளி என்று சொல்லப்படும் அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? ஏ அல் ஹஜ், பி அல் கஹ்ஃப், சி அன் நஹ்ல், டி அன் நூர். நேரம் ஆரம்பம். ஒளி என்று சொல்லப்படும் அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கான நேரம் இன்னும் 20 வினாடிகளுக்கு மேல் உள்ளது. நன்றாக ஆலோசித்து யோசித்து சரியான பதிலை சொன்னால் 50 மதிப்பெண், எழுத்துக்களை சரியாக அடுக்கினால் 100 மதிப்பெண். ஆப்ஷன் டி அன்னூர். ஆப்ஷன் டி அன்னூர் சரியான பதிலா? ஒளி என்றால் அன்னூர் சரியானது தானா? சரியான பதிலை அத்தாரிக் அணியினர் சொல்லி 50 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். வாங்க, உங்களுக்கான எழுத்துக்களை எடுத்து சரியாக அடுக்க வேண்டும். ஒருத்தர் இங்க நில்லுங்க, 3 பேர் அங்க போங்க. நேரம் ஆரம்பம். நீங்க சொன்ன பதில் திரையில இருக்கின்றது. அந்த எழுத்துக்களை சரியாக எடுத்து கொண்டு வந்து அடுக்கணும். எழுத்து தெரியலன்னா டிவியில பார்த்துக்கலாம். தவறான எழுத்தை எடுத்து வந்தால் மதிப்பெண்களை இழந்து விடுவீர்கள். கரெக்டா அடிக்கிறீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நேரம் இருக்குது. 1க்கு 4 தடவை ஆலோசனை பண்ணுங்க. சரியான எழுத்துக்கள் தானான்னு பாருங்க. ஏதாவது எழுத்து விடுபட்டு இருந்தால் உங்களுக்கு ஆன 50 மதிப்பெண்களை இழந்து விடுவீர்கள். இன்னும் 5 வினாடிகள் மட்டுமே உள்ளது. சரி, வந்துருங்க. உங்களுக்கான நேரம் முடிந்தது. அன்னூர் என்ற வார்த்தையிலே 3 எழுத்துக்களை மட்டும் எடுத்து ஒரு எழுத்தை தவறவிட்டதால் 50 மதிப்பெண்களை இழக்கின்றார்கள். மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே 3 சுற்றுகளை நாம் இப்போது நிறைவு செய்திருக்கின்றோம். அடுத்த சுற்றுக்கு போவதற்கு முன்னால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.